நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் நெல் வைக்க போகிறோம். நெல் இன்னைக்கு விதைக்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து என்னன்னு எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே, விடிஞ்சும் விடியாத மாரி இருக்கும். பகலில் ஏஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பல் விளக்கிட்டு உடனே வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அறக்க பறக்கன்னு ஏஞ்சி தூங்கி ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா, "என்னடா இது?" அப்படின்னு பார்த்தா நெல் வச்சிட்டு இருக்காங்க. "ஏன்ப்பா நெல் வைக்கிறேன்னு?" கேட்டால், "வீட்ல வந்து அரிசி ஆயிடுச்சுப்பா, அதனால் நெல் வைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. மக்களே, கரெக்டாக வந்து யார் யாரெல்லாம் வந்து நான் வீட்டில் நெல் வச்சு தான் அந்த அரிசியை தான் நான் சாப்பிடுவேன், கடையில் வாங்குற அரிசியை நான் சாப்பிட மாட்டேன், யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளாச்சும் விவசாயி கூட இருந்து பாருங்கள். அப்போ தான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு புரியும் உங்களுக்கு. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்தியாவின் பேக் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. அதில் இறங்கி ஃபீல்டில் வந்து வேலை பார்க்கணும். உனக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை, அக்ரிகல்ச்சர் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஃபீல்டில் வந்து இறங்கி வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எல்லா தொழிலுக்கும் வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று கன்ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அவ்வளோதான் மக்களே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். நெல் வந்து நல்ல பதமாக வந்து வேக வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நெல்லை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு காய வைக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நெல் நல்ல பதமாக தான் வெந்திருக்கு. போய்ட்டு ஒரு 2 நாள் காய வச்சுட்டு போய்ட்டு நம்ம போய்ட்டு மில்லில் போய்ட்டு அரைச்சிட்டு வர வேண்டியது தான். நெல்லை அள்ளி பார்த்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு குரல். என்னன்னு பார்த்தா, நெல்லை பார்த்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு குரல். என்னன்னு பார்த்தா, என்ன வண்டி நம்ம சைக்கிள் வந்து பெண்ட் ஆகிட்டு இருக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான் ஒருத்தன். சரி, நம்ம கடகடன்னு போய்ட்டு அறக்க பறக்க போய்ட்டு, சரி எப்படியோ போய்ட்டு நம்ம போய்ட்டு அந்த சைக்கிள் வந்து பெண்ட் எடுத்து கொடுத்துட்டு, ஓகே நம்ம இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம். நெல் வேறு இதை காய போட்டிருக்கோம், அதை காய வச்சுட்டு எப்படியோ அரைக்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அறக்க பறக்க வண்டியில் சைக்கிள் வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு மெக்கானிக் ஷாப்பில் போய்ட்டு விட போகிறோம். அட என்னங்க ரொம்ப தூரமாக இருக்குது, மெக்கானிக் ஷாப்பில் பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த தோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஈத்துட்டு போயிட்டான். ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஆமாங்க, எங்கள் ஊருக்கும் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கும் ரொம்ப கிலோமீட்டர் அதிகங்க. தோ கிலோமீட்டர் சொல்லி ஈத்துட்டு போய்ட்டு அறக்க பறக்க போய்ட்டு சரி மெக்கானிக் ஷாப்பில் போய்ட்டு வண்டி உள்ளான்னு போய் பார்த்தா அங்கே தான் போய்ட்டு வேணா ஒரு ஸ்லோ மோஷன் எடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லி ஈத்துட்டு போய்ட்டு ஒரு ஸ்லோ மோஷன் சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈத்துட்டு போய்ட்டு மெக்கானிக் ஷாப் கடையில் போய் வண்டியை விட்டான். அவருன்னு பார்த்தா, எப்பா 2 நாள் ஆகும்பா பெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது 2 நாள் ஆகுமா? சரி 2 நாள் ஆகும்ட்டாரு. சரி பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு நைஸ் 2 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு 2 நைஸ் ரூ. 50 பில் போட்டார். சரி அந்த ரூ. 50 ஜிபே பண்ணிட்டு அவருக்கு சரி வரேங்கண்ணா பாய்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மறக்காமல்